ஸ்டுடியோ இல்லாம வாடகைக்கு ஸ்டுடியோ எடுத்து 16 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் மியூசிக் பண்ணி சொந்த ஸ்டுடியோ. ஏன்னா இது எதுக்கு பெருமையா சொல்றேன்னா ரொம்ப கஷ்டம் இந்த வேலை. சொந்த ஸ்டுடியோ இருக்கிறது வந்து பல விதத்துல அட்வான்டேஜ் இருக்கு சொந்த ஸ்டுடியோல பண்றது. வாடகை ஏன்னா கொடுக்குற சின்ன கம்மி பேமெண்ட்ல கம்மி பட்ஜெட்ல வாடகைக்கு ஸ்டுடியோவுக்கு அவ்வளோ வாடகையும் கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியா பண்ணி நல்லபடியா அந்த மியூசிக்கை போய் கொண்டு சேர்க்கறது பெரிய விஷயம். புரியுது. இது நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்காம என்ன நிறைய பேர் அட்டாக்கும் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன மியூசிக் பண்றாரு எல்லாம் ஓகே. நான் ஒன்றும் சொல்ல பெரிய மியூசிக்னு நான் சொல்லலையே, ஓகே தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும், ஓகேவா தான் பண்ண முடியும். ஆஹா ஓஹோன்னு என்னால் பண்ணவே முடியாது. எப்படி பண்ண முடியும்? இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சினிமாவில் இருக்கிற டைரக்டர்ஸ்க்கே புரியல. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. இது பெரும் அதிர்ச்சியா இருக்கு.